குவிஸ் என்ன கேட்கலாம்? ஓகே, கக்காஷியோட ரசிகனை வச்சு மாதராவை டிஃபீட் பண்ண முடியுமா முடியாதா? இது ரொம்ப சின்ன கேள்வியாக இருக்கும். நண்பர்களே, நருட்டோ வேர்ல்ட்ல ரொம்ப பெரிய டிபேட் இது. உச்சிகா வெர்சஸ் உச்சிகா. ஒரு பக்கம் லெஜெண்ட் ஆஃப் வார் மாதரா உச்சிகா, இன்னொரு பக்கம் சைலண்ட் ஜீனியஸ் இட்டாச்சி உச்சிகா. இந்த ரெண்டு பேத்துக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா? உங்களால சொல்ல முடியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் இருக்கு, எதிர்பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வெல்கம் டு நருட்டோ வேர்ல்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இட்டாச்சி. யார் அது? சரி சொல்லுங்க, இட்டாச்சிக்கும் மாதராவுக்கும் சண்டை வச்சா இதுல யார் ஜெயிப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு டஃப்பா இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியல. நீங்க என்ன நான் மைண்ட்ல இருக்கு, ஆனா அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் இட்டாச்சி மாதரா ஃபைட் வரும்போது இட்டாச்சி தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுவான். அடுத்தது வந்து அவனோட சுக்கியோமி இதெல்லாம் வந்து லேட்டாக தான் பிக்கப் ஆகும். எடுத்தோன்னே கென்ஜுட்ஸு தான் வேலையை காட்டும். ஸோ அதுக்கப்புறம் மாதரா வந்து ஃபஸ்ட்டு அடி தான் வாங்குவான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதரா அடி வாங்குவாரா? ஆமாம், ஏன்னா வந்து மாதராவை பொறுத்தவரையும் அவர்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அவர் வந்து ஃபஸ்ட்டு இட்டாச்சியோட எபிலிட்டி என்ன, பவர் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவார். ஸோ தென் இட்டாச்சி வந்து அந்த நேரத்தில் கென்ஜுட்ஸு ப்ளஸ் மாங்கேக்கு ஷரிங்கன் என்னென்னமோ யூஸ் பண்ணுவார். ஆனால் அதுலேருந்து எல்லாத்துலேயுமே டாச் வச்சிருவார் மாதரா. அகைன் மாதராவோட அட்டாக் வந்து ரெனிங்கன் தென் இசினாக்கி சொல்லிட்டு நிறைய பவர் வச்சிருக்கிறனால அவரால் ரிப்பீட் அட்டாக் வந்து ரொம்பவே சடனாக கொடுக்க முடியும். ஸோ இட்டாச்சிக்கு அந்தளவு சக்கரா கிடையாது. அதனால வந்து மோஸ்ட்லி அவரோட நிறைய ஜுட்ஸு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட சக்கரா தீர்ந்து போகலாம். ஆனால் மாதராக்கு அப்படி கிடையாது, சக்கரா வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா ஆசிரமாவோட செல்ஸும் அவருக்கு இருக்கிறனால அவரால் நிச்சயமாக சக்கராவை நல்லா டெவலப் பண்ணி இட்டாச்சி கூட ஃபைட் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் இட்டாச்சி லோ ஆகும்போது மாதரா பிக்கப் ஆவார். ஆனால் அந்த நேரத்தில் இட்டாச்சியோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சுக்கினோமி பிளேடு ப்ளஸ் டோசுனாக்கா பிளேட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து மாதராவை கில் பண்ண நினச்சாலும் மாதராவோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிச்சயமாக தப்பிச்சிருவார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யார் இதில் ஜெயிப்பான்னு பார்த்தா மாதரா தான் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இட்டாச்சியை சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய ஃபைட்ஸில் பார்த்துருக்கோம், இட்டாச்சி நேக்காக தப்பிச்சு ஆளை கவுத்துருக்காரு. ஸோ அதனால் அதை எழுதின ரைட்டரே, ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு டிஃபீட்டும் வைக்காமல் ஒரு மாதிரி அந்த இடத்துல இட்டாச்சியை கில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்டாச்சி மாதரா ஃபைட் வந்து ரேர், இந்த மாதிரிலாம் ஃபைட் வராது. இன்கேஸ் ஃபைட் ஒருவேளை இருந்திருந்தா நம்ம ஏன் பேசப்படும், அதனால தான் பேசுகிறோம். இன்கேஸ் இருந்திருந்தா நிச்சயமாக மாதரா தான் டிஃபீட் ஆகாரு. இது இட்டாச்சி ஃபேன்ஸ் உங்களுக்கு இது வருத்தத்தை தெரிவிக்கலாம். இருந்தாலும் இங்கே மாதரா தான் வின் பண்ணுவார். ஸோ பார்ப்போம். இட்டாச்சியோட ரீஅனிமேஷன் யூஸ் மூலமாக வந்தார்னா நிச்சயமாக முடியும். ஏன்னா ரீஅனிமேஷனை யூஸ் பண்ணி இட்டாச்சி வந்து என்னென்னலாம் பண்ணார்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தோஷ்? இதாச்சும் குவிஸ் கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுனது எனக்கு மூச்சு வாங்குது. குவிஸ் என்ன கேட்கலாம்? ஓகே, கக்காஷியோட ரசிகனை வச்சு மாதராவை டிஃபீட் பண்ண முடியுமா முடியாதா? இது ரொம்ப சின்ன கேள்வியாக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கக்காஷி 1000 ஜுட்ஸுவை காப்பி பண்ணியிருக்கவர். அவர் ஒருவேளை மாதராவுக்கும் அவருக்கும் அதான் லிங்க் இருக்கும். அதனால் நீங்கள் நிச்சயமாக லிங்க் தான். சரி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். பாய்.